ஹலோ guys, இனி நம்ம பார்க்க போற இனிமே சன் ஆஃப் டிராகன் எபிசோட் 21 தான். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்றேங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வா, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம தேவம் அங்கே மயங்கிட்டு இருக்கான். அவனும் எழுந்து பார்த்தா அந்த மத்து கிட்ட தான் இருக்கான். அவனும் இதுக்கப்புறம் தான் அங்க பாக்குறான். பார்த்தா அந்த பறவை அங்க இருக்கு. ஆனா இன்னும் ஒண்ணு, அந்த பறவை வந்து இன்னமும் சின்னதாயிட்டு இருக்கு. இதை பார்த்த நம்ம தேவம் அங்க கன்ஃபியூஸ் ஆயிடுறான். என்னது இது, எவ்வளவு நேரமா இது பெருசா இருந்தது, எப்படி இது சின்னதாச்சு? இதனாலே அவனும் யோசிச்சு நடக்க, ஆனா எனக்கு வந்து உள்ள போனோம், அதனால நான் போறேன் இப்படின்னு அவனும் போலான்னு ட்ரை பண்ண. ஆனா அந்த பேர்டு அவனை விடுற மாதிரியே இல்ல. ஆனா இதுக்கப்புறம் தான் அவனுக்கே கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல் ஆகுது, இந்த மாதிரி அவனுக்குள்ள ஏதோ ஐஸ் பவர் அந்த மாதிரி. இதுக்கப்புறம் அவனும் எழுதுக்க பார்த்தா அந்த பவரும் இவனை சுத்து போடுற மாதிரி இருக்கு. இதை பார்த்தா நம்ம தேவுக்கும் அங்க அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அந்த பவர் வந்து இவனுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அதுவும் இல்லாம இந்த பேர்டு வர அவனை தொலைப்பந்தா. இதனாலே அவனும் அந்த பேர்டை பார்த்து கேட்கறான், ஆமா உனக்கு வந்து என்னதான் வேணும், உனக்கு வந்து என் கூட வரணும்னு ஆசையா என்ன? இதை கேட்ட அந்த பேர்டுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அதுவும் அங்க சந்தோஷமா குதிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த நாம தேவக்கும் புரியுது, இந்த மாதிரி இந்த பேர்டும் என் கூட வரணும் தான் ஆசைப்பட்டு போல. இதனாலே அவனும் ஒத்துக்கிறான். சரி நீ வந்து என் கூட வரலாம், உன்னை வந்து என்னோட பெட்டா நான் வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் அவனும் அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறான். அங்க பார்த்தா அவன் ஃபர்ஸ்ட் பவிலியனும் அங்க கிராஸ் பண்ணிடுறான். அவனும் அங்க ஸ்ட்ரெயிட்டா செகண்ட் பவிலியனுக்கு போய் ரீச் பண்ண இப்பதான் அவனே நோட்டீஸ் பண்றான். அங்க பார்த்தா அவ்வளவு ஹீட்டா இருக்கு. இப்பதான் அவனுக்கே புரியுது, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல்ல அங்க வந்து கோல்டா இருந்தது, இப்போ ஹீட்டா. ஆனா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல் அது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஆனா இது வந்து ஈஸியா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா அங்க இருக்க ஹீட் ரொம்பவே ஹீட்டா இருக்கா. இதனாலே அவன் அங்க முடிச்சுன்னு இருக்க. அப்பதான் அந்த பேர்டும் கொஞ்சம் கொஞ்சமா அங்க பறக்குது. இதனால என்னாச்சோ தெரியல, அவனை சுத்தி ஒரு பேரியர் உருவாகுது. அதுவும் ஒரு ஐஸ் பேரியர். இதெல்லாம் என்னதான் ஹீட்டோட டெம்பரேச்சர் எவ்வளவுதான் இன்க்ரீஸ் ஆனாலும் இவனுக்கு ஒன்னும் ஆகுது. ஏன்னா இவனை சுத்தி தான் ஒரு பேரியர் இருக்குல்ல. இதுக்கப்புறம் அவன் அங்க நடந்து போயின்னு இருக்க. திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்றாங்க. இவனும் அங்க நல்லா பாக்குறான், யாரும் அதை அட்டாக் பண்ணனு. அங்க பார்த்து யாருமே இல்ல. ஆனா இவன் பார்த்த வரைக்கும் பார்த்தா அங்க வந்து ஒரு கல்லு தான் இருக்கு. இதே கல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் பவிலியன் அங்கேயும் நான் பார்த்திருக்கேன். ஆனா திடீர்னு பார்த்தா நம்ம ஹேமர்களோட சவுண்டு கேக்குது, இந்த மாதிரி மாஸ்டர் என்னை வந்து காப்பாத்துங்க. ஆனா நம்ம தேவுக்கும் அங்க ஒன்னும் புரியல. இந்த மாதிரி நீ எங்க தான் இருக்க, அதுவும் இல்லாம என்ன காப்பாத்துன்னு சொன்னா என்ன அர்த்தம், நீ எங்க இருக்கன்னு கூட எனக்கு சரியா தெரியல. இப்பதான் அதுவே சொல்லுது, இந்த மாதிரி நான் வந்து என்னோட வில்லேஜ்ல நான் மாட்டின்னு இருக்கேன். இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம தேவுக்கும் புரியுது, நீ என்ன உன்னோட வில்லேஜ்ல மாட்டின்னு இருக்க, என்னால எப்படி அவ்வளவு தூரத்துக்கு வர முடியும், ஏன்னா நான் இப்போ ரொம்பவே தூரத்துல இருக்கேன். இப்படி சொன்ன செகண்ட் அந்த பொடுக்கும் கேக்குதா. இதனாலே அதுவும் நம்ம தேவோட பாடிக்குள்ள போயிடுது. இதுக்கப்புறம் இவனுக்கு என்னாச்சும் தெரியல, அந்த பேரியர் போயிடுது. ஆனா இவனுக்கு சில பல விங்ஸ் வந்தது. இதனாலே அவனும் அங்க பறக்க ஆரம்பிக்கிறான். ஆனா இன்னும் ஒண்ணு, அவனால சரியா கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா என்னதான் இவனுக்கு விங்ஸ் வந்ததுனாலும் இது வந்து அந்த போர்டால் தானே இவனுக்கு விங்ஸ் வந்தது. இதனால இவனால அங்க சரியாவே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரே அளவுல கண்ட்ரோல் பண்ணாதான் இவங்களால அங்க பார்க்கவே முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் இவங்க கொஞ்சம் கொஞ்சம் தடுமாறுறாங்க. இருந்தாலும் எப்படியே மேனேஜ் பண்ணி இவங்களும் அந்த செகண்ட் பவிலியனை விட்டு வெளில வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களும் டைரக்டா அந்த வில்லேஜ் நோக்கி தான் ஹேமர்களை ரெஸ்கியூ பண்ணலான்னு போயின்னு இருக்காங்க. இந்த சைடு நம்ம தேவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அந்த வில்லேஜ்லயும் ஏதோ ஒரு கலவரம் நடந்திருக்கு போல. இதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம ரூபியும் அங்க இருக்க சோல்ஜருக்கு எது சொல்லி ஆர்டர் எல்லாம் குத்துன இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம தேவம் அந்த வில்லேஜுக்கு வந்துடுறான். ஆனா அங்க இருக்க ஏரியாவோட நிலைமையை பார்த்து இவன் கஷ்டப்படுறான். ஏன்னா எங்க பார்த்தாலும் ஃபயரா இருக்கு. இதனாலே அவனும் அவங்க அம்மாவை தேடின்னு இருக்கான். ஆனா இவன் வீட்டுக்குள்ளேயே தேடி பாக்குறான். இருந்தாலும் அவங்க யாருமே இல்ல. இதுக்கப்புறம் ஹேமர்களோட சவுண்ட் வருது, இந்த மாதிரி என்ன காப்பாத்து. இதை கேட்ட நம்ம தேவம் அங்க கடுப்பாயிடுறான். ஆமா நீ வந்து எங்க தான் இருக்க, நான் வந்து அந்த மவுண்டன் கிட்ட தான் இருக்கேன். இதை கேட்ட நம்ம தேவம் அங்க ஓடி போக ஆரம்பிக்க. இப்பதான் அவனே நோட்டீஸ் பண்றான், இந்த மாதிரி ஹேமர்கள் அங்க பார்த்துன்னு இருக்கா. இதனாலே அவனும் போய் அங்க என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்துன்னு இருக்க. இப்பதான் இந்த ஹேமரோட கீழ் பகுதி வந்து அங்க டச் ஆகுது. இதனால நம்ம ஹேமர்களும் அதுக்குள்ள போயிடா. இதுக்கப்புறம் நம்ம ஹேமர்களும் அவளோட பவரை கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்றா. இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அந்த பழைய மெமரிஸ் எல்லாமே நம்ம தேவுக்கும் கொஞ்சம் வந்து, அதாவது சில பல நிமிஷத்துக்கு முன்னாடி இங்க என்ன நடந்ததுன்னு. இப்பதான் பாஸ்ட்ல என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. அதாவது இவங்க அம்மா வந்து அங்க இருக்கும் போது அங்க சோல்ஜர் வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு எங்க தான் இருக்கா. இதை கேட்ட அவங்களுக்கும் ஒன்னும் புரியல. இன்னும் பொண்ணு யாரை பத்தி நீங்க பேசுறீங்க. உடனே அவனும் என்ன நீ நடிக்கிறியா அப்படின்னு அட்டாக் பண்ணலான்னு வர. இதை பார்த்து அந்த ஹேமர்கள் அங்க அட்டாக் பண்ணிடுறா. இதுக்கப்புறம் தான் அவங்க அம்மாவை கேக்குறாங்க, ஆமா நீ யாரு. இதனாலே அவளும் நிறைய விஷயத்த அங்க சொல்றா. இதெல்லாம் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அங்க ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாம நம்ம ஹேமர்களோட பவர் எல்லாமே இவனுக்கு வந்ததா. இதனால அவனும் அங்க கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா அப்பதான் இவனோட பவர் அந்த அங்க ஸ்டேபிளா இருக்கும். ஆனா ஒரு சைடு இவனுக்கு ரொம்பவே கோவம் வருது. ஏன்னா இவங்க அம்மாவை அவங்க வந்து கடத்தி வச்சிருக்காங்க. இதனாலே அவனும் சொல்றான், இந்த கல்டிவேஷன் முடிட்டோம், உங்க யாரையுமே நான் விட்டு வைக்க மாட்டேன். இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. அதுவும் இல்லாம இந்த அனிமேவும் முடியுது. இந்த அனிமேக்கு சீசன் 1 தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சீசன் 2 வந்து விடல. அநேகமா அடுத்த வருஷத்துக்குள்ள இவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரிலீஸ் பண்ணா நான் வந்து கண்டிப்பா அப்லோட் பண்றேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு நீங்க கவலைப்பட வேணாம், நம்ம வந்து வேற அனிமேவை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ எனக்கு தேவை உங்களோட சப்போர்ட் வண்டி தான். அப்படி இந்த அனிமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே வந்து பர்பிள் ஹார்ட்டை போட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு வேற லெவல் அனிமேல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.